Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for another hour of sitting at your feet, Lord, to know more about you, your great big plan, your majesty. Let us understand how big our God is, how much He is in control of time, of the universe, of nature, and of mankind. Help us, Father, to submit ourselves, make ourselves humble, and know more about you, Father. Help us to serve you better, suppress our will and desire, and do your will and your desire more and more in our lives. Whatever is a hurdle, Father God, show it to us so that we will, with the help of the Holy Spirit, overcome it and be better servants for you, Master. Bless this time of Bible study. In Jesus' wonderful name I ask. Amen. ஓகே ஸோ நம்ம வந்து ஜெனசிஸ் சாப்டர் 6 பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். நோவா காலத்தில் எப்படி கடவுள் கிரியேட் பண்ணாரு, எப்படி பாவம் உள்ள வந்தது, அதுக்கப்புறமும் உடனே அழிக்காம கடவுள் கிரேஸோட கிருபையா இவங்கள டைம் கொடுக்குறாரு. ஓகே, நான் அனுப்புகிற ஒரு மெசையா வந்து உங்களை திரும்ப என்கிட்ட கூட்டிகிட்டு வருவார், சாத்தானை அழிப்பாருன்னு சொல்லி ப்ராமிஸ் ஜெனசிஸ் 3ல சொல்லி இவங்கள அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் அனுப்புகிறாரு. ஆனால் பூமியில் இருக்கவங்க ரொம்ப ஈவில் ஆகிட்டே வராங்க இல்லை, வித் சாத்தானுடைய கூட்டமும் சேர்ந்து அந்த பிளானை கெடுக்கிறதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் நடந்துட்டுருக்கு. அப்போது கடவுளுக்கு அழிக்கிற டைம் ஆயிடுச்சுன்ட்டு அவர் டிசைட் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு அழிக்க போகும்போது கொடுத்த ப்ராமிஸ் நிலை நிற்கிறதுக்காக டு த கவனன்ட் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகாதனால, அந்த ப்ராமிஸ் இன்னும் நடந்து முடியாதனால, மெசையா வந்து முடியல இல்லையா சாப்டர் 6 டைமில். அதனால அவர் வந்து ஒரு குடும்பத்தை, நோவா ஒய்ஃபு, அவருடைய 3 பிள்ளைங்க ஒய்ஃப்ஸு, அவங்கள தப்பிச்சு திரும்ப உலகத்தை திரும்ப ஆடம் கிட்ட எல்லாம் என்ன சொன்னாரோ அதே மாதிரி நோவா வச்சு திரும்ப மல்டிப்ளை பண்ணி திரும்ப மக்களை உண்டாக்க போகிறார். ஸோ இந்த இதுக்காக இப்போ நோவாவை சூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அதில் சில பாடங்கள் படித்தோம். எப்படி ஒரு அன்சேஞ்சிங் காட், அவருடைய பிளான் ஆஃப் ரிடெம்ஷன், மனுஷனை ரிடீம் பண்ணுன்ற பிளானு அதே பேட்டர்ன் தான் அவர் எப்போவுமே பண்ணுற காரியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லை. ஸோ வில் சி தட். அழிவு வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நோவா கிட்ட சொல்லியாச்சு, நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு. தண்ணினால் அழிக்க போகிறேன்னும் தெரியும். ஃப்ளட்டுனா விளங்கியிருக்குமான்னு தெரியல, மழை பெய்தா என்ன அர்த்தம்னு நோவாக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது வரைக்கும் செடி கொடிகள்லாம் மழை வந்து இல்லை. நமக்கு தெரிஞ்ச ஜியாகிரஃபி, நமக்கு தெரிஞ்ச நேச்சர்னு நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் இருக்கிறது தான் நமக்கு தெரியும். ஃப்ளட்டுக்கு முன்னால் பூமி எப்படி இருந்ததுன்னு நமக்கு ரொம்ப தெரியாது. ஓகே, ஸோ மிஸ்ட் வந்து எல்லாருக்கும், எல்லா செடிக்கும் தண்ணி கொடுத்ததுன்னு சொல்லி சாப்டர் 2ல் இருக்கும். ஸோ அப்படி தான் இருந்ததான்னா ஈடனை விட்டு வெளியில் வந்த பிறகும் அப்படி இருந்துச்சா? ஆனால் ரிவர்ஸ்லாம் இருந்துச்சு, மவுண்டன்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஒரு வித்தியாசமான ஜியாகிரஃபியாக இருந்திருக்கணும். ஓகே, வேறு ரீசன், நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நம்ம பார்ப்போம். நம்ம இன்னைக்கோ நான் நெக்ஸ்ட் டைமாக பார்ப்போம். ஸோ அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு கடவுள் ஒரு சொல்யூஷனும் கொடுத்துட்டாரு. நான் பேழையை கட்ட சொல்லி அதில் நீ தப்பிப்பேன்னு அந்த பிளானையும் சொல்லிட்டார் கடவுள். கடவுள் ஒரு ஆன்சரும் கொடுத்துட்டாரு. இது டோட்டலாக கிரேஸ் இல்லை. நோவா ஒரு நன்மைக்காகவோ மனுஷருடைய நன்மைக்காக ஒன்றுமே இல்லை. இது கடவுள் அவர் கொடுத்த ப்ராமிஸ், அவருடைய லவ்விங் கிரேஸ், மேன்கைண்டை மீட்டு கொள்ளணுன்ற ஒரு ஒரு லவ்வோடு இருக்கிற ஒரு கிரேஸ். அந்த ஒரே ஒரு ரீசனால் மட்டும்தான் இந்த பிளானே வருது இல்லையா? ஸோ ஜெனசிஸ் 3ல் எப்படி ஒரு லவ்விங் கிரேஸ் பார்த்தோமோ, இங்கேயும் வி ஆர் சீயிங் ஒன் another ஆக்ட் ஆஃப் கிரேஸ் பார்க்குறோம் நம்ம.
அழிவு நோக்கி இருக்கிற ஒரு மனுஷரை திரும்ப அவர் கிரேஸ்னால காப்பாத்துறாரு. அந்த டைம் பீரியட், இந்த பேழையை கெட்டுறதுலேருந்து அழிவு வர வரைக்கும் நோவா என்ன பண்ணுறாரு? ப்ரீச் பண்ணுறாரு எல்லாருக்கும், இந்த மாதிரி ஆகப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஹோல் போர்ஷனுமே காட் கோபம் உண்டு, நீதி நீதியின் தேவன் நம்ம அநீதி செய்யறச்ச நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்றது தான் நீதி. ஸோ அந்த அந்த wrath அண்ட் ஜட்ஜ்மெண்ட் உரிய காட். ஆனால் நம்மளை காப்பாற்றணும்னு ஒரு லவ்விங் கிரேஸும் இருக்குது. ஸோ அந்த மிக்சர் உள்ள காட், ரைட்? ஸோ ஜீசஸ்ட்ட நம்ம அது ரெண்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் கிரேஸ் பார்க்குறோம், செகண்ட் கம்மிங்கில் ரேத்தை பார்ப்போம், ரைட்? கரெக்டா? ஸோ ஆட்டுக்குட்டியாக வந்த ஜீசஸ், கிரேஸில் சாக்ரிஃபிஷியலாக வந்த ஜீசஸ் கோபத்தோட ஜட்ஜ்மெண்ட்டோட வருவார் திரும்ப. அதுவும் நமக்கு தெரியும். ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அழிவு நிச்சயம், ஃபயர்னால அழிவு நிச்சயம்ன்றதையும் கடவுள் சொல்லிட்டாரு. எப்படி தப்பணுன்றதையும் கிரேஸ்னால கிராஸையும் கொடுத்துட்டார், ரைட்? அதுவும் தந்தார். ஸோ சேம் பேட்டர்ன், ரைட்? த பேட்டர்ன் நெவர் சேஞ்சஸ். எப்படி நோவா ப்ரீச் பண்ணாரோ நமக்கும் அதே டியூட்டி தான். நம்ம நோவா ஆர்க் மேலே நம்பிக்கை, கடவுள் என்ன காப்பாற்றிடுவார், எனக்கு விளங்காத ஒரு காரியம், ஆனால் நான் பேழையை கெட்ட போகிறேன், அதில் காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு ஃபெய்த். அதே தான் நமக்கும். ஜீசஸ் வந்துட்டாராம், என்னை காப்பாற்றிட்டாராம் அப்படின்னு நம்பணும். நம்பினாக்கா நம்மளும் மற்றவங்ககிட்ட சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக, கரெக்ட்? ஸோ அதுக்கு நம்மளும் அழைக்கப்பட்டிருக்கோம், ரைட்? ஸோ இந்த இதுக்கு நிறையா வசனங்கள் இருக்குது. நோவா ப்ரீச் பண்ணாருன்ற வசனம் 2 Peter 2:5 இருக்குது. 2 பீட்டர் கண்டினியூ பண்ணுவார், இந்த அழிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், என் டைம்ஸ் எப்படி மோசமாக இருக்கும் அப்படின்ற அந்த காரியம் யாரும் கேட்க மாட்டாங்க. கடவுள் முன்னாடியே செய்தாலும் நம்ம மனுஷர் கேட்க மாட்டாங்க. அந்த போர்ஷன் வாசிக்கலாமா? 2 Peter 3 verses 1 to 9. 2 Peter 2 Peter 3, 1 to 9. chapter 3 verse 1 to 9. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்கிற வாக்குத்தத்தம் இங்கே. பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்புக்கும் பின் தோற்ற முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றிய ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்து இந்த உலகம் ஜலப்பிரயாத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ப்ராப்பர் பிரசங்கம்ல அவரு கிளியரா சொல்லிட்டாரு. ஆமா, பீட்டர் சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நீங்க எல்லாரும் நல்ல பியோர் மைண்டோட இருங்க, இதுதான் பைபிளில் இருக்குது, பைபிளில் எழுதியிருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் சொல்லிட்டு, நோவா காலத்தில் இருந்த மாதிரி எல்லாரும் மெத்தனமாக பேசுவாங்க. என்ன ஜீசஸ் வராருன்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்களே, எத்தனை தலைமுறை போயிருச்சு இல்லை, எல்லாரும் நாளாயிட்டே தானே போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, கரெக்டாக 5வது வசனம் பாருங்கள், மறந்துடாதீங்க. இது முன்னால் நடந்த மாதிரியே வெள்ளத்தினால அது முன்னாடி நடந்துச்சு, கரெக்ட்? ஆமாம், 5 and 6 இல்லை முன்னாடி நடந்தது.
இப்பமும் தாங்கி வராரு. பூமிய அ சன்ரைஸ், சன்செட்ன்னு 4 நாள் நடந்துகிட்டே வருது. அதுவும் கடவுளுடைய கிருபையில தானே நடக்குதுல்ல எவ்ரி டே. ஸோ அது நடந்துட்டு வருது. எதுக்கு? இட் இஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஜட்ஜ்மென்ட் பை ஃபயர் வெர்ஸ் 7. அதுக்காக ரிசர்வ் பண்ணி வந்துட்டே இருக்கு. ஏன் டிலே? ஆமா. ஏன் டிலே? வெர்ஸ் 9. அவர் லேட்டா வரல. ஆமா. லேட்டா வரல. எல்லாரும் மனம் திரும்பிற மாட்டாங்களா? அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டைம். இன்னொரு நாள்ன்னு குடுத்துட்டே வராரு அவரு. ரைட்? ஸோ அப்போ ஏன் நம்ம இப்போ இந்த இந்த போர்ஷன ஸ்பெஷலா நோட் பண்றோம்னா, பீட்டருக்கு விளங்குது. முன்னால உள்ள ஃப்ளட் காலம் மாதிரி இப்பமும் கடைசி காலம் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட் தானா? கரெக்ட்டா? ரைட்டா? அந்த வெள்ளத்தில அழிவு மாதிரி அப்படின்னு சொல்வார். பாலும் சொல்வார். ஓகே. பால் இஸ் ஆக்ட் 17ல இருக்கு. ரைட். ஸோ அந்த போர்ஷன் நம்ம பார்த்தோம். ஸோ சேவ்ட் பை கிரேஸ், ரைட்? ஸோ அப்சல்யூட்லி பை காட்ஸ் லவ். நம்மளுக்கு தோள் தட்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தெர் இஸ் நத்திங் டு பூஸ்ட். இல்ல டு அப்சல்யூட்லி பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிரேஸ் முதல் பைபிள்ல எங்க வருது? நோவா ஃபவுண்ட் கிரேஸ்ன்னு இருக்கும் இங்கல. யா. ஜெனசிஸ் 6 வெர்ஸ் 8ல. ஓகே. கடவுள் கண்ல நோவாக்கு கிரேஸ் கிடைச்சதுன்னு இருக்கும். தயவு கிடைத்தது. என்ன வாசிங்க? ஜெனசிஸ் 6:8. 6:8 நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிடைத்தது. அதான். ஸோ அப்சல்யூட்லி கடவுள் கண்ல பார்த்தது தான். இல்ல காட் வாட் ஹி டிசைடட். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பைபிள்ல கிருபைன்னு வர்றது இங்க தான். காப்பாத்தப்படுற நோவாக்கு கிடைக்குது கிரேஸ். லாஸ்ட் எங்க வருது தெரியுமா? பைபிள்ல இருக்க கடைசி வசனம். ரெவலேஷன் 22:21. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ம். ஆ. ஸோ அந்த கிரேஸ் உங்க எல்லார்கிட்டயும் இருக்கட்டும்னு ஜான் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த ஆல்ன்னு இருக்கு இல்லையா? தட் ஆல் இஸ் நாட் ஃபார் அன்பிலீவர்ஸ். ஸோ நீங்க இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா, அதுல தெரியும். இட் இஸ் ஆல் ஹோலி ஒன்ஸ் ஆர் ஆல் செயின்ட்ஸ் இல்லாட்டி ஆல் பிலீவர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த கிரேஸ் வந்து எல்லா பிலீவர்ஸுக்கும் இருக்கும். கரெக்ட் தானே? நேச்சுரலி ரைட்? ஆமா. ஸோ அப்படின்னு வரும். அதே மாதிரி அந்த கிரேஸ் பிலீவர்ஸுக்கு கிடைக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸிங் அப்படின்றது இன்னொரு இடத்துல இப்போ நோவாக்கு கிரேஸ் கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் ஹிஸ் லார்ஜஸ்ட் மோஸ்ட் அமேசிங் பிளெஸிங். அதே தான் ஃபார் அப்ளைஸ் உங்களுக்கும் எனக்கும். வி ஆர் பிலீவிங் இன் ஜீசஸ்னா அந்த கிரேஸ். வி ஹவ் பீன் சோசன் பை கிரேஸ். வி ஹவ் பீன் கால்ட் பை கிரேஸ் இல்லையா? ஸோ அந்த சர்ச்சுக்குரிய வார்த்தை அது. இஸ்ரவேலுக்கு ரொம்ப பொருந்துமான்னு தெரில. நமக்கு ரொம்ப பொருந்துற ஒரு வார்த்தை கிரேஸ். ரெவலேஷன் ஆரம்பிக்கிறதே சர்ச்சுக்கு எழுதப்படுற ஒரு லெட்டராக தானே ஆரம்பிக்கும். ரெவலேஷன் 1:4 பார்த்தீங்கன்னா ஆரம் ஆரம்பம் பிகினிங் ஆஃப் தட் புக் வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 1:4. யோவான் ஆசியாவிலுள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஜீசஸை டிஸ்கிரைப் பண்றாரு அதுல. அதான் ஃபோக்கஸ் அந்த வேர்ஸ் இல்ல. ஜீசஸ் ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். உண்மையுள்ள ஆமா. நெவர் எண்டிங் அப்படிலாம் சொல்லிட்டு, அவருடைய கிரேஸ் உங்களுக்கு இருக்கு சர்ச்சே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓகே. ஸோ அங்க ஆரம்பிக்கிற கிரேஸ் அந்த புக்கு முடியும்போது சர்ச்சுக்கு கிடைக்கிற கிரேஸ் லெட் இட் பி வித் யூ ஆல் அப்படின்னு முடிக்கிறார். மேக் சென்ஸ் ரைட்? ஸோ கிரேஸ் இஸ் டெஃபினெட்லி ஃபார் த சர்ச். அதான் லாஸ்ட் மென்ஷன் ஆஃப் கிரேஸ் ஆல்சோ. ஓகே. ரைட். தட் இஸ் ஃபார் த சர்ச். சரி. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? பைபிள் ஸ்டோரி லைனில் ஜெனிசிஸ் சாப்டர் 6ல் நோவா அழைக்கப்படுறாரு. அவருக்கு சொல்லப்படுது பிழையை கட்டுறதுக்கு சொல்கிறாரு. அவருக்கு 600 வயசு. யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியும்.
இல்லை அவருடைய ஒய்ஃபும் ஷெம்ஹாம் ஜாஃபெத் 3 பாய்ஸ் அவங்களுடைய ஒய்ஃப்ஸும் வரப்போகிறாங்க. ஆர்க்குக்கு என்ன வுட்டு எப்படி செய்யணும், எத்தனை கதவு, ஜன்னல் அதெல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்தாரு. யா என்ன அனிமல்ஸ் எல்லாம் வர உள்ளே வரப்போகிறாங்க அந்த டீட்டெயில்ஸும் கடவுள் கொடுத்துருக்காரு. எல்லாரையும் அழைச்சி ஜெனிசிஸ் சாப்டர் 7 நம்ம பார்ப்போம். கதவும் அடைக்கப்படும். ஓகேயா? ரைட். பார்க்கலாம். இப்போ இந்த பேழையை கெட்டும்போது கீழ்ப்பூச சொல்லியிருக்கோம். ஜெனிசிஸ் 6:14 பார்த்துக்கோங்க. ஜெனிசிஸ் 6:14 பார்த்துக்கிட்டீங்களா? கீழ்ப்பூச ஆ. சொல்லி. ஸோ கீழ்னா தெரியும் இல்ல? நமக்கு தார் ரோடு அந்த வேர்டு தெரியும். ரைட்? ஸோ பிட்ச் நீங்க பேசுறீங்களோ? ஆடியோவே கிளியர் இல்ல. நீங்க பேசுறீங்கன்னா கிளியர் இல்ல. ஓகே. ஸோ இந்த பிட்சோடைய ஹீப்ரூ வேர்ட் வந்து கேஏபிஏஆர் நம்ம இங்கிலீஷ்ல எழுதுறதா இருந்தா. கப்பார்ன்ற மாதிரி இருக்குல்ல. அதான் பிட்சுக்கு ஹீப்ரூ வேர்ட். அம் அதுதான் நோவா அப்ப பூசியிருக்காரு. கப்பார் தான் பூசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அட்டோன்மென்ட்ன்ற வார்த்தைக்கும் ஹீப்ரூ வேர்ட் கப்பார் தான். ஓகே. அட்டோன்மென்ட் ஞாபகம் இருக்கா? நமக்கு கவர் போத்திக்கிற மாதிரி. ரைட்? தோலால உடை கொடுத்தது தான் அட்டோன்மென்ட். ஒரு ஃபுல் கோபத்த தாங்க முடியாது நமக்கு. வி நீட் அ கவர். கரெக்ட்? அந்த அந்த அட்டோன்மென்ட்டும் கப்பார் தான். ஸோ கப்பாரோட மீனிங் பாருங்க. கப்பாருடைய ப்ரொனவுன்சியேஷன் கௌஃபார். அதுக்கு வரேன் நானு. கப்பார். கப்பாருக்கு மீனிங் டு கவர். பர்ஜ்னா கிளீன் பண்றது. டு மேக் அன் அட்டோன்மென்ட். ரீகன்சிலியேஷன் திரும்ப திரும்ப ஒன்றி இருக்கிறது. ரீகன்சைலார்னா 2 சண்டை போட்டவங்க திரும்ப ஒற்றுமையா இருக்கிறது பேரு ரீகன்சிலியேஷன். கடவுளுக்கும் நமக்கும் கேப் வந்துருச்சு. திரும்ப ஒண்ணாறது. அதான் அட் ஒன் மென்ட். ஒண்ணாறது இல்ல. ஒரு யுனைட்டட் ஆறது. மேக் ரீகன்சிலியேஷன். கவர் ஓவர் வித் பிட்ச். அந்த அந்த பிட்சை யூஸ் பண்ணுறதும் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை ஹீப்ரூவில். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த ஆர்க் இஸ் கவர்ட் வித் அட்டோன்மெண்ட் மாதிரி இல்லை. ஸோ நோவா இஸ் அட்டோன்டு. அதனால தான் தப்பிச்சிட்டார். பை கிரேஸ் நோவா அழைக்கப்பட்டாரு. அண்ட் ஹீ இஸ் அட்டோன்டு. அவர் அந்த கப்பார்னால கவர்டு. ரைட்? ஸோ அந்த ஐ ஹோப் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் விளங்குச்சுன்னு ஐ ஹோப். இப்போ இந்த ப்ரொனவுன்சியேஷன் சொன்னேன்ல கஃபார். அதுதான் இந்த கோஃபர் வுட்டுன்னு வாசிச்சோம் தெரியுமா? அந்த கோஃபர் வுட்டுனே நமக்கு இப்போ ஒன்றுமே தெரியாது இப்போ உலகத்தில். வி டோன்ட் நாட் நோ என்ன வுட் யூஸ் பண்ணாருன்னு தெரியாது. அதனால ஹீப்ரூ வார்த்தையவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த கஃபார் தான் கஃபார்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் அதே மீனிங். ஸோ பேழையும் அட்டோன்மெண்ட். அதை பூசின கீழே அட்டோன்மெண்ட். நோவாக்கு கிடைச்சது அட்டோன்மெண்ட். வண்டர்ஃபுல்னா நைஸ்ல. ஸோ இதான் அந்த பேழை. ஸோ இட் இஸ் கவர்டு, இட் இஸ் அட்டோன்ட். இப்போ பார்த்தோம். அதை ஓட்டுனது யாரு? வண்டி ஓட்டுனது யாரு? இது ஒரு வண்டி, ஒரு 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 வெஹிக்கிள் மாதிரினா வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை. யாரும் ஓட்டல. இனிமேல் பூமியில திரும்ப மக்கள் பெருகி வரணும். அங்க மெசையா பிறக்கணும். ஆதாம் முதல் வரப்போற எல்லாரும் பிழைக்கணும். இல்லையா? அந்த பிழைப்புக்கு யூஸ் பண்ணப்பட போற மனுஷன் நோவா. அந்த நோவாவை காப்பாத்துறது தான் இந்த பேழை. கரெக்டா? ஸோ டெலிவரர். டெலிவரர்னா நோவா மூலம் டெலிவரி கிடைக்க போகுது நமக்கு. நமக்கு மீட்பு கிடைக்க போகுது. ரைட்? அவரையே காப்பாத்துறது யாரு? காட். மேக் சென்ஸ்? அந்த அந்த காப்பாத்த போற மனுஷனை கடவுள் காப்பாத்தி பத்திரப்படுத்தி வச்சிருக்கார். ஸோ தட் யூ அண்ட் ஐ கேன் பி டெலிவர்ட் அனதர் டே த்ரூ ஜீசஸ். கரெக்டா? ஸோ இது அவருடைய ஸ்டோரி கண்டினியூஷனுக்காக, அவருடைய க்ளோரிக்காக அவர் நடத்தி வர ஒரு காரியம். ரைட்? ஸோ நோவாக்கு நடக்குது. இப்போ ஹோல் திங் நடத்துறதுக்கு காட் தான் இல்லை. நோவா கையில் ஸ்டீரிங் வீலே கிடையாது. ஆர்க்கில் ஸ்டீரிங் வீலே கிடையாது. கரெக்ட்? அப்சல்யூட்லி பை ஹிஸ் கிரேஸ் இந்த டெலிவரி நடக்குது. இந்த காப்பாற்றப்படுறது நடந்து வருது. ஸோ
அனதர் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இதே தான் பேபி மோசஸுக்கு ஒரு குட்டி பேஸ்கெட் பண்ணி போடுவாங்களே, அதுக்கும் இதே ஸ்டோரி தான். எக்ஸோடஸ் 2:3லையும் இருக்கும். அதில் நம்ம வந்து பேஸ்கெட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவல் ஹீப்ரு வார்த்தை இந்த ஆர்க்குன்ற வார்த்தைக்கு டெபான்னு பேர். அது இந்த 2 இதுக்கும் பொருந்தும். நோவா கெட்டின ஷிப்புக்கும் டெபா, மோசஸ் வைக்கப்பட்டிருந்த பேஸ்கெட்டும் டெபா. ஓகே, ஸோ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். 2 பேருமே மீட்டு கொண்டு வர போகிற நோவா வழியா மெசையா வர போகிறார். மோசே வழியா இஸ்ரேல் பிறக்க போகுது. இஸ்ரேலில் தான் மெசையா பிறக்க போகிறார். ஸோ 2 பேருக்கும் சேம் ஸ்டோரி. 2 பேரும் கடவுள் யூஸ் பண்ணுற டூல் இல்லை, சோல்ஜர்ஸ் மாதிரி கையாளுங்க. 2 பேரும் தங்க கண்ட்ரோலில் இல்லாமல் இந்த பேஸ்கெட்டில் அந்த பேபிக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா? சுத்தமாக இல்லை. அது க்ராக்கடைலாக இருக்கலாம், இன்னொரு சோல்ஜர் பார்த்துருக்கலாம், இல்லை முங்கி போயிருக்கலாம், எல்லாமோ நடந்திருக்கலாம். பட் கடவுள் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றாருல, அதே ஸ்டோரி தான் இந்த 2த்துக்கும். ஸோ திஸ் இஸ் another பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் ஸ்டோரி ஆஃப் ரிடெம்ஷன் இட் செல்ஃப். ஸோ நம்ம இல்லை, காட் ஹஸ் டன் எவ்ரி திங், க்ராஸில் எல்லாம் பண்ணிட்டாரு. நம்பிக்கையாக ஏறி உட்காரணும். மோசே இதில் அவங்க அம்மா போட்டு விட்டாங்க, இங்கே நோவா ஏறி நம்ம கடவுள் என்னை காப்பாற்றிடுவார் அப்படின்னு ஒரு ஃபெய்த். 2 பேருக்கும் அந்த ஃபெய்த் தான். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், ரைட்? ஸோ அட்டோன்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த கவர் இல்லையா, அந்த அட்டோன்மெண்ட் தான் கீழ் பூசுறதுல மீனிங் அந்த கோஃபர்ன்ற வார்த்தையில் பார்த்தோம். அதே தான் நமக்கு அட்டோன்மெண்ட். ஜீசஸுடைய பிளட்ல தான் நமக்கும் அட்டோன்மெண்ட். தெர் இஸ் அ கவர் ரிக்வயர்ட். ஸோ சேம் மீனிங். ஓகே, தெர் இஸ் ஜீசஸ் பிளட் பற்றி நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ நான் ரொம்ப அது எழுதலை, பட் உங்களுக்கு அந்த பிக்சரைசேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மூடப்படுறோம், கவர் பண்ணப்படுறோம். இதில் எப்படி தோல் உடை, இதில் கீழ் பூசப்படுறது, ஆர் பேழைய செய்யப்பட்ட அந்த ஆர்க், அது எல்லாமே அது சேம் அப்ளைஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. ஓகே, சரி. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பேழையெல்லாம் பண்ணியாச்சு. ஒரு மேலே ஃபுல்லாக ஜன்னல், அதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஒரு டோர், 3 அடுக்கு, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம இல்லையா? இப்போ எல்லாரும் நார்மலாக என்ன நடந்திருக்கணும்? ஓகே நோவா கிளம்பி போன்னு சொல்லியிருந்துருக்கணும், ரைட்? கெட் செட் கோ அப்படின்னு இருக்கணும். பட் இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷ் பைபிள், ஹீப்ரூ பைபிளில் இட் இஸ் a லிட்டில் டிஃப்ரெண்ட். ஜெனசிஸ் 7 verse 1 தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெனசிஸ் 7:1 பார்த்தீங்கன்னா, லார்ட் செட் அண்ட் டு நோவா கம் இன் டு த ஆர்க். இப்போ கம் இன் டு த ஆர்க்னா காட் எங்கே இருக்காரு? ஆர்க்குக்குள்ளே இருக்காரு, கரெக்ட்? அப்போ அப்படிதான்ப்பா இருக்கு தமிழ்லையும். என்ன இருக்கு வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உட்விட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆ, உள்ள வாங்கன்னு சொல்றாரு. பிரவேசியுங்கள் தான் ம். போட்டிருக்கா. பிரவேசியுங்கள். ஓகே ஓகே. ஆமா. ஐ மீன் டிரான்ஸ்லேஷன் மேக்ஸ் புரியுது புரியுது பட் இப்ப இட்ஸ் புரியுது. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். கம் சொன்னார்னா இட்ஸ் so ம். nice. He is inside already. He is saying come insideன்ற மாதிரி. அதே இது இன்னொரு வசனத்துல பாருங்க, 16th verse பாருங்க, 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ம். ஆணும் பெண்ணுமாக சகலவித மாமிச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ம். அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அந்த டோர் மேல இருக்க கண்ட்ரோல் கூட கிடையாது நோவாக்கு, ரைட்? ஈவன் that is under God's control, ரைட்? இல்லையா? ஈவன் ஸோ இப்படி இருந்திருக்கும், கதவு அடைக்கப்பட்டிருக்கும், வெளியில எல்லாரும் இருக்காங்க, மழை இன்னும் பெய்ய ஆரம்பிக்கல, isn't it? இப்படிதான் இருந்திருக்கும். 7 days he was waiting. Just remember how much our great God is in control. All அவர் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னது? ஃபெய்த் மட்டும்தான். All that we have to do is believe. He can save. அழிவு வருது, judgment is due. He can save அப்படின்றத நம்பணும். அது நம்பலைன்னா தான் ப்ராப்ளம். யா, ஓகே. ஸோ லார்ட்ஸ் பிளான் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அவரோட தான். எப்படி சேவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது அவர் டிசைட் பண்ணது. ஆர்க்கு கண்ட்ரோல் பண்ணது அவர் தான். இது வெறும் வார்த்தைகள் இல்லை, ஒன்னொன்னையும் நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா? ஒன்னொன்னையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அழைத்தது அவர் தான், பத்திரப்படுத்தி வைக்கிறதும் அவர் தான் இல்லையா?
யார் வேண்டான்னு டிசைட் பண்ணுறதும் அவர் தான். செலக்ட் பண்ணவங்கள, அழைத்தவங்கள பத்திரப்படுத்துறதும் அவர் தான். இல்லையா? சேஃபாக வைக்கிறது ஒரே ஒரு டோர் தான். தெர் இஸ் நோ அதர் வே. இதெல்லாம் அப்ளைஸ் ரைட் ஃபார் த ஆர்க் இல்லையா? அண்ட் இட் இஸ் த சேம் ஃபார் அஸ், ஃபார் அ சர்ச், ஃபார் த கிறிஸ்டியன், ஃபார் ஜீசஸ் இன்விடேஷன். அப்சல்யூட்லி த சேம். தட்ஸ் வை God is not different. Old Testament வேற God, New Testament வேற God கிடையாது. It is the same God. He's working in the same pattern. அதனால தான் இந்த இந்த ஆம், இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பைபிள் வாசிக்காம, ஓ நோவா வாஸ் அ குட் கை, நம்மளும் நம்ம குட் பீப்புளாக இருந்தாக்கா எப்படி நோவாவை கடவுள் காப்பாற்றினாரோ அந்த மாதிரி நம்மளையும் காப்பாற்றுவார் அப்படின்னா ஃபுல் ஃபுல் பாயிண்டே போச்சு. தட் இஸ் நாட் த பாயிண்ட். அந்த ஆங்கிளே தப்பாக போயிடும் இல்லையா? அந்த தப்பு பண்ணிடாமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காடோட பிளான் ஒன்று தான். அப்போ அவர் சொல்கிறது, அந்த பைபிளை பத்திரப்படுத்தி நமக்கு கையில் கொடுத்துருக்குது, ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு வார்த்தையும் பிழை இல்லாமல் பத்திரப்படுத்தி வச்சிருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன். டு மேக் ஷுர் வி அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான். ரைட்? அவரோட பிளான் தெரிஞ்சாதான் நம்ம அதை அனுசரித்து போவோம். இல்லைன்னா நம்மளை அனுசரித்து கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கைகளை கேட்போம். நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க, அப்படி போயிடும். ஓகே, ஸோ நம்முடைய கம்யூனிகேஷன் வித் காட், நம்ம கடவுள்கிட்ட பேசுகிறதே ஒரு வேறு மாதிரி தப்பானதில் போயிடும். ஓகே, காட்ஸ் பிளான் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தெரியும் நமக்கு, ரெவலேஷனில் இருக்குது. பிளான் ஆஃப் சால்வேஷன் ஃபுல் நியூ டெஸ்ட்மெண்ட் காஸ்பெல்லில் இருக்குது, ஜீசஸ் வந்ததில் இருக்குது. அவர் அதான் சொல்லிட்டார், ஐ ஆம் த டோரும் சொன்னார் இல்லையா? ஆமாம். யார் க்ராஸை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி முடித்தது? அவரோட டைமிங்கில் பர்ஃபெக்டாக நடந்ததும் அவர் தான். அழைக்கிறதும் அவர் தான். வாங்கன்னு சொல்கிறாரு, நம்புங்கன்றாரு. நம்பி வரவங்கள தவறவும் விட மாட்டார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப இஷ்டம். வாசிடலாமா? ஜான் 10:28-29. John 10:28-29. ம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலமும் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். ஸோ verse 28ல என்ன சொல்லியிருக்காரு? ஐ வில் கிவ் them eternal life. ஸோ யாருக்கு eternal life? பிலீவர்ஸ்க்கு இல்லையா? whoever have faith in Jesus, அவங்களுக்கு eternal life. John 3:16 தெரியும். ஸோ ஐ வில் கிவ் them eternal life, they will not perish. ஓகே, அவங்க ஒன்றும் ஆக மாட்டாங்க. நோபடி கேன் பிளக் தம். என் கையிலேருந்து யாரும் பிடுங்கி போட முடியாது. எழுதிட்டாரா? இப்போ ஜீசஸ் கையில் நம்ம பத்திரமா இருக்கிறோம். ஃபண்டாஸ்டிக். அதுவே ஃபண்டாஸ்டிக். 29 அது யாருன்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க, சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் தான் அவர் கையில. பிலீவர்ஸ். ஆமாம், ஒன்லி பிலீவர்ஸ். ஓகே, ஸோ 28ல ஜீசஸ் கையில் இருக்கிறோம். 29ல யார் கையில் இருக்கோன்னு பாருங்க. பிதா கையில. அப்போ 2 கை பிடிச்சிருக்க மாதிரி. வாவ். எங்க தப்புறது நம்ம? யூ கெட் மீ? ஸோ தோஸ் who believe we are under tremendous protection. Nobody can take us away. Nobody can move us. உலக பிரகாரமா இல்லை, நம்ம இட்டர்னிட்டி, நம்மளோட இட்டர்னல் லைஃப் யாரும் நம்மகிட்ட பறிச்சு எடுத்து தப்பி போட முடியாது. ஜீசஸ் பார்த்துக்கிறாராம். ஜீசஸோட ஃபாதர் காடும் அடுத்த கை, அதுக்கும் கீழே இன்னொரு கை இருக்கு பிடிச்சிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அமேசிங். ஹீ கீப்ஸ் தி சேவ்ட். பத்திரமா வச்சுப்பார் நம்ம சேவ் பண்ணாருன்னா. ஏன்னா சேவ் ஆறது எப்படி? அவர் அழைப்பில் தான். ரைட்? ஹீ சூசஸ், ஹீ சேவ்ஸ். அப்போ அவர் சூஸ் பண்ணி அழைத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க, ரொம்ப சேஃப். ஓகே, ஸோ நம்ம பலனால நம்ம கடவுள்கிட்ட போல, நம்ம பலனால நம்ம கடவுள்கிட்ட இருந்து விழவும் மாட்டோம். அவர் பத்திரப்படுத்தி வைப்பார். ஓகே, கிரேட். ஸோ ஒன்லி ஒன் வே, விச் இஸ் ஜீசஸ். கரெக்ட் தானே? இங்கே ஆர்க்குக்கு ஒன்லி ஒன் டோர். வெளியாக போனால் தான் தப்பிக்க முடியும். இங்கேயும் தெர் இஸ் ஒன்லி ஒன் வே. ஓகே, ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிடம்ஷன் பிளான். அதோடைய பேட்டர்னில் தான் காட் ஹஸ் ஆக்டட். அவர் பண்ணியிருக்காரு. அந்த ஹோல் ஃப்ளட் சினாரியோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். நம்ம எவ்வளோ லக்கி இல்லை? நமக்கு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பைபிளில்? இவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இந்த வசனங்களுக்கெல்லாம் நல்ல மீனிங் வழங்கும்.
I am the way, the truth and the life, and the way இதுதான். No one comes to the Father except through me. John 14:6. I am the door. If anyone enters through me, he'll be saved. John 10:9. So ரொம்ப loaded with meaning இந்த வசனங்கள்லாம் when we know about this. What did Noah do, right? இந்த காலகட்டத்தில் நம்பர் ஒன், he obeyed. என்ன obedience? விளங்காத ஒரு காரியம், இது வரைக்கும் பூமியில் செய்யப்படாத ஒரு பேழை, பெரிய ஜாயண்ட் சைஸில் உட்காந்து கட்டியிருக்காரு. 150 இயர்ஸாக கட்டினார். அப்சல்யூட் ஒபீடியன்ஸ். உலகம் சிரிச்சிருக்கும், கேளனம் பண்ணியிருப்பாங்க. லாஜிக்கே இல்லை, ரைட்? தெர் இஸ் நோ ஏர்லியர் ப்ரூஃப். முன்னாடி நடந்ததுலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படி ஒரு ஃபெய்த் அண்ட் ஹி ஒபேட். கடவுள் என்று சொல்லிட்டாருன்னா நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான், தட்ஸ் இட். அது எனக்கு விளங்குதோ இல்லையோ, புரியுதோ புரியலையோ, நாளைக்கு என்னமோ நடக்குதோ நடக்கலையோ, he didn't bother, just obeyed. But he had so much faith. இந்த பிளான் ஒர்க் ஆக போகுது, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, என்ன எப்படியோ கடவுள் காப்பாற்றிட்டார், பேழை வழியாக காப்பாற்றிட்டார். அந்த பாயிண்ட்டை எல்லாருக்கிட்டையும் ஷேரும் பண்ணார். ஸோ he did two things இல்லை, he obeyed and he went and told the people. ரெண்டு காரியம் பண்ணார். சேம் திங் அப்ளைஸ் டு த சர்ச். வி ஒபே காட் இல்லை, அவர் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரோ செய்கிறோம். அண்ட் வி ஹாவ் ஆல்சோ டு கோ அண்ட் டெல் தட் ஹீ இஸ் த ஒன்லி வே. மேக் சென்ஸ், ரைட்? ஓகே, சேம் பேட்டர்ன். ஓகே, வில் கோ பேக் டு த பேழை. ஓகே, ஸோ அந்த ஆர்க்கில் என்ன நடந்தது? போய் 7 நாள் இருந்தாங்க, 7 days வெயிட் பண்ணாங்க. 40 days 40 nights மழை பெய்தது. verse 12ல இருக்குது. சாப்டர் 7 படிச்சுட்ருக்கோம். ஃபவுண்டன் ஆஃப் த கிரேட் டீப் இருந்துச்சான். வானங்கள் வந்து திறந்து நிறையா தண்ணி விழுந்திருக்கு. ஓகே, தண்ணி வந்து 150 days தங்கி இருந்திருக்கு. ஓகே, இது ஒரு பிக் அவுட்லைன், எல்லாம் தெரிஞ்சது தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஓகே, த விண்டோஸ் ஆஃப் ஹெவன் ஓப்பன். ஜெனிசிஸ் 7:11 வாசிங்கம்மா. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஏதோ விண்டோஸ் ஆஃப் ஹெவன் இருக்கு இல்லையா? ஸோ வானத்தின் மதகுகள். ஆமா, ஆமாம், வெறும் மழை இல்லை, சம்திங் எல்ஸ், என்னமோ நடந்திருக்கு. ஓகே, சாதாரண மழை இல்லாமல் வேறு இப்போ தோல்னு தண்ணி கொட்டியிருக்கு, எப்படியோ. அகெயின் வி கேன் நாட் இமேஜின், வி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஒன் திங் வி கேன், ஒரு லிங்க் என்னதுன்னா, கடவுள் வந்து செகண்ட் டே ஆஃப் செப்பரேஷன். ஓகே, ரிமெம்பர் 6 நாள், ஃபஸ்ட்டு 3 days செப்பரேட் இருக்கும். அதில் செகண்ட் டே ஆஃப் செப்பரேஷன் வாசிச்சு பாருங்க. ஜெனிசிஸ் 1:7. ஆமா. ஜெனிசிஸ் 1. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. ஆமா, அப்போ எங்கேயோ மேலே கொஞ்சம் என்னமோ தண்ணின்னு ஒன்று இருந்திருக்கு, நமக்கு விளங்கலை இல்லை. நமக்கு இமேஜினேஷன் கிளவுட்ஸ் தான் தெரியும். கிளவுட்ஸில் வேப்பர் இருக்குது, வேப்பரில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது, அது கண்டென்ஸ் ஆகும்போது மழையாக விழுது, அந்த அளவுக்கு நமக்கு தெரியும். பட் இந்த இதுக்கு மேபி வேர்ஸ் அனதர் மீனிங். எப்படி கடல் இங்கே கீழே பிரிஞ்சு எவ்வளோ தண்ணி இருக்குது, எவ்வளோ பூமியில் இருக்குது, அந்த மாதிரி ஒருவேளை அங்கே இருந்ததோ, இதுக்காக கடவுள் ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாரோ தெரியல, ரைட்? ஓகே, ஆனால் இன்ட்ரெஸ்டிங், நல்ல ஒரு ஒரு கனெக்ஷன். ஓகே, விண்டோஸ் ஆஃப் ஹெவன் ஓப்பன்டு. இப்போ இந்த 40 நாள் வந்தது, தண்ணி நிரம்ப இருந்ததுன்னா இமேஜின் லைக் திஸ். ஓகே, பூமியில் எத்தனை 15 முழ உயரத்துக்கு ஜலம் இருந்திருக்கு, ஃபுல் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில். அப்போ ஹில்ஸ், மவுண்டன்ஸ் எல்லாத்துக்கும் மேலே. ஸோ இப்படி மவுண்டனுக்கு மேலே 15 முழம் தண்ணி இருந்திருக்கணும், ரைட்? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏன் ஹைலைட் பண்ணுறோன்னா, நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், இந்த காலத்து சயின்டிஸ்ட்டுகள், செக்குலர் உலகம், நான் கிறிஸ்டியன் உலகம் வந்து இந்த ஃப்ளட்டுன்னே ஒன்று இல்லைன்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க.
பைபிள் உண்மை சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுல இஷ்டம் இல்லையா? ஆம், அதனால அப்படி சொல்ல வரும். நம்ம ஃபேமிலியில் இருக்க யங்கர் ஜென்ரேஷன்ஸ் கட்டாயம் காதில் விழும். ஓகே, அவங்க காதுகளில் கேக் கேட்கப்படும் கட்டாயம். மூவிஸ் வரும், டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கும், கார்ட்டூன்ஸ் இருக்கும், நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ மேபி தப்பா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கிளியரா இருந்தோம்னா வி கேன் கைட் தெம் பெட்டர். ஓகே. ஸோ ரெயின் இவ்வளோ இருந்ததுன்னு இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்களேன் பைபிள்ல. ரொம்ப அது ஒரு வினோதம். ரொம்ப விஷயங்கள் நமக்கு இந்த ஃப்ளட்டுக்கு முன்னாடி தெரியலனாலும், சில பாயிண்ட்ட அப்படி துணுக்குன்னு பாயிண்ட்டா இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். எல்லா மலையும் தண்ணிக்கு அடியில இருந்தது. வெர்ஸ் 19ல இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங். யா? ஓகே. இதுக்கெல்லாம் ஆனா இப்போ ப்ரூஃபும் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்குறோமோ, நெக்ஸ்ட் டைம் பார்க்குறோமோ வாட்டெவர். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து மூச்சு இருக்கிற எல்லாம் அழிஞ்சுது. ஸோ தண்ணீல இருக்கிற ஜீவராசிகள் இருந்திருக்கலாம். பட் ம். பட் பூமியில அப்பொழுது மாமிச சந்துங்களாகிய பறவைகளும், நாட்டு மிருகங்களும், காட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும், எல்லா நர ஜீவன்களும், பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. ஆமா. வெரி கிளியர். இது ஒரு தடவ இல்ல. ம். நெறைய வாட்டி இருக்கும். ரிமெம்பர் 2 விட்னஸஸ். எல்லாத்துக்கும் இன்னும் கப்புள் ஆஃப் வசனங்கள் இருக்கும். நெறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கும். வெரி கிளியர். ஸோ திஸ் வாஸ் டெஃபினெட்லி அ வேர்ல்ட் வைட் ஃப்ளட். ஓகேயா? ஓகே. ஸோ ரீஜனலா அந்த ஏரியால மட்டும் வந்திருக்கும். நோவெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. ஃபுல் பூமிலாம் தெரியாது. அதனால அப்படி எழுதியிருக்காங்க. அப்படிலாம் விழும் இருக்கு. அப்படிலாம் க பேச்சுகள் வரும். டு நாட் பி ஐ மீன் ஆமா. லெட்ஸ் பி கிளியர். தண்ணி தங்கி இருந்திருக்கு 150 டேஸ். அப்படின்னா என்ன 6 மாசமா? ஆமா. இல்ல? இருந்திருக்கு. ரைட். ஒரே ஒரு ஃபேமிலி தான் அலைவ். எவ்ரிதிங் டைட். ஓகே. காட் சேவ் தெம். ரைட். ஓகே. ஸோ இந்த இதில 3 குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. யாரெல்லாம்? அழிந்து போன மக்கள் ஒரு கூட்டம். ரைட்? நோவா குடும்பத்த தவிர ஆர்க்ல இல்லாதவங்க எல்லாரும் அழிந்து போனாங்க. அழியாம இருந்த ஒரு 8 பேர். பேழைக்குள்ள காப்பாத்தப்பட்டு கடவுள் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு 8 பேர். அந்த 8 பேர் பிழைச்சாங்க. இந்த இந்த பனிஷ்மென்ட்ல, இந்த ஜட்ஜ்மென்ட்ல இல்லாம சாதாரணமா மரிச்சவங்க இருக்காங்க. இல்லையா? மரிச்சவங்களும் இருப்பாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களும் இருப்பாங்க. கரெக்ட்? ஆர் வி கிளியர்? ஓகே. இங்க ஃபோக்கஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா இதுவும் ஒரு பேட்டர்ன். எதுக்கு பேட்டர்ன்? ஜீசஸோட டைம்லைன் இந்த இந்த டைம்லைன் வரைஞ்சோன்னா, சர்ச் காலம் ஜீசஸுடைய கிராஸுக்கு அப்புறம் சர்ச் காலம் ஆரம்பிச்சது. ஒரு பயங்கரமான ஒரு கோபத்தின் காலம் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துருக்கோம். ரெவலேஷன் சாப்டர் 5ல இருந்து இருக்கு இல்லையா? 7 7 ட்ரம்பட் 7 அம் சீல் உடைக்கிறது வரிசையா இருக்கு. ஓகே. ஸோ அது ஒரு ஒரு பயங்கரத்தின் காலம் ஒண்ணு உண்டுன்னு இருக்கு. தெரியும் நமக்கு. இந்த பயங்கரத்தின் காலம் ஒன்லி 7 இயர்ஸ். ஓகே. ஸோ இது கிரேஸ்னால இழுந்துகிட்டே போகுது இந்த பீரியடு. ஆனா இது 7 வருஷம்ன்றது இருக்கு. கிளியரா இருக்கு. ஓகே. இந்த கஷ்ட காலத்துல, இந்த ஜட்ஜ்மெண்ட்னால வர கஷ்ட காலத்துல நம்பினோர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. The church is taken up. They don't go through. ஈனோக் மாதிரி ஃப்ளட் காலத்த அவங்க பார்க்கல. அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஓகே. கஷ்ட காலத்துல கொஞ்சம் பேர் காப்பாற்றப்படுவாங்க. ஜீசஸ் செகண்ட் கம்மிங்ல அப்போ கொஞ்சம் பேர் தே வில் தே வில் கெட் சேவ்ட். இந்த ட்ரிபுலேஷன் காலத்த தான் நோவா ஃப்ளட் காலத்த குறிக்குது. இந்த சைடுல ஈனாக், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் தி நியூ நியூ எர்த், நியூ பிகினிங், நியூ நோவா வந்து திரும்ப ஆரம்பிக்கிற காலம். ஓகே. ஸோ இந்த சேம் பேட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக. ம். ஆல்ரைட். ஆமா. நோவா பேழைய நெறைய பேர் அதே அந்த ம் பைபிள்ல இருக்கிற ரெக்கமெண்டேஷன் வச்சு செய்து 2, 3 நெறைய இடங்கள்ல இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சது. ஆனா இன்னும் இருக்கு போல இருக்கு. தேர் ஆர் பிளேஸஸ் செய்து வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம்.
அதாவது இவ்வளோ அனிமலை கொல்லுமா அப்படின்னு கொஞ்சம் ஏளனமாக கேட்குற மக்கள் உண்டு. சாப்பாடெல்லாம் வைக்கிறதுக்கெலாம் இடம் இருந்திருக்குமா? ஏன்னா ஒரு வருஷம் இருந்தாங்க இல்லையா? அப்படிலாம் சந்தேகப்படுறவங்க இருக்காங்க. இதில் செய்து வச்சு எல்லாம் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். பேட் ஏர், நாத்தம் அடிக்கிற காற்றுகள்லாம் வெளியில் போகிறதுக்கு தான் அந்த ஒரு விண்டோ இருந்ததுருக்கு. அப்போ வென்டிலேட்டடாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த இதுக்கெல்லாம் நல்ல ப்ரூஃபோட நல்லா செய்திருக்காங்க போல இருக்கு. நான் பார்க்கல, ஆனால் இருக்கான். ஓகே, சரி. நான் இந்த ஃப்ளட் எப்போ நடக்குது? இங்கே நடக்குது 3000ல் நோவா அவருடைய 600 வருஷத்துக்கு அப்புறம் இல்லையா? ஸோ சம்வேர் லைக் திஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ நடந்த ஒரு ஒரு ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை மற்ற ஆத்தர்ஸ், பைபிள் ஆத்தர்ஸ் ரிப்பீட் பண்ணாங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம்? ஓ, தே பிலீவ்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஸ்கிரிப்சரில் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் இவங்க நம்பினாங்க, இந்த காலகட்டத்தில் தே பிலீவ்ட், இந்த காலகட்டத்தில் தே பிலீவ், விளங்குது இல்லையா? அப்படின்னு ஒரு ஒரு ப்ரூஃப் இல்லையா? ஸோ ஒரு கப்புள் ஆஃப் வேர்சஸ் மட்டும் காட்டுறேன். ஓகே, அவங்க ஸ்கிரிப்சர்லேயே ரிப்பீட் பண்ணப்பட்ட இடம். ஸோ ஐசாயா ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஸோ ஐசாயாவின் காலகட்டம் இங்கே 1000 1100 700 இயர்ஸ் 800 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ். ஐசாயா 54:9 வாசிக்கிறீங்களா? இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போலிருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்கிறதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்கிறதில்லை என்றும் ஆணையிட்டேன். அதாவது God is talking. மேபி verse 8 பாருங்க. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அவர் ஒரு இமைப்பொழுது உன்னை கண்ணு கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் என்னை ஆமா. சேர்த்துக் கொண்டுள்ளேன். ஆமா. அந்த லிட்டில் ராத், அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு அவர் முகத்தை மறைச்சது தான் பெரிய ஃப்ளட்டே. நம்ம எந்த மூளைக்கு, ரைட்? கோபத்துல வரும்போது. ஸோ அவர் சொல்றார் அந்த மாதிரி. அவ்வளவு அக்கிரமஸ் பண்றோம் நம்ம. அது ஐ நோ, ரைட்? அவ்வளோ அவ்வளோ worthy is God. அவர் வர்ஷிப் பண்ண குறைய குறைய, யா, இட் இஸ் லைக் தட், ரைட்? God is that, he is due, அவருக்கு உரித்து, ரைட்? He is due, he deserves, he is worthy. ஆமா, அந்த அளவுக்கு நம்ம பண்றது இல்ல. தட்ஸ் த ப்ராப்ளம். ஸோ அந்த இதுதான், அந்த இமைப்பொழுது கோபம் காட்டினது தான் வாட்டர் ஆஃப் நோ. ஆனா இட் இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். ஐ ஹவ் அவர் ஹி ஹஸ் டேக்கன் திஸ் திங். இனிமேல் வரக்கூடாது, தண்ணினால நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இல்லையா? சொல்லுவார். ஆமா, ஆமா. ஸோ ஸோ வாட் டஸ் தட் மீன்? வென் காட் இஸ் ரிப்பீட்டிங் திஸ் டு ஐசாயா, காட் ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்றாரு, நடந்ததை சொல்றாரு. எக்ஸாக்ட்லி, நடந்ததை சொல்றாரு, விச் இஸ் ஜஸ்ட் 700 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ் சொல்றாரு. ஓகே, கூல், வெரி நைஸ். பீட்டர் அஃப்கோர்ஸ் நமக்கு நிறைய வாட்டி தெரியும். இந்த இப்போ கூட வாசித்தோம் இல்லையா? பீட்டர் 1 பீட்டர் 3ல வாசித்தோம் இல்லையா? நம்ம இந்த டைம் வாசிச்சிடலாம். திரும்ப இந்த வாசனம் வாசிக்கல. 1 பீட்டர் 3:20. ஒன் பீட்டர் 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஸோ பீட்டரும் சொல்றாரு 8 பேர் தான் இருந்தாங்க. பேழையில இருந்தாங்க, தண்ணியில எல்லாரும் அழிஞ்சாங்க, எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஜீசஸ்க்கு அப்புறமும் வி ஹாவ் ப்ரூஃப் இன் த பைபிள். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒன்று காட்டினேன், இன்னொன்று காட்டினேன், நிறைய இருக்குது. தெர் ஆர் மோர். ஆக்சுவலி ஐ ஷுட் டூ தட் எக்ஸசைஸ். எங்கெல்லாம் நோவா வராருன்னு எழுதணும். ஐ ஷுட் டூ தட். பண்ணுறேன். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் மென்ஷன்ட், அதோட போதும், நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. மேத்யூ 24:38.
Matthew 24:38. நோவாவின் எப்படி காலத்தில் எனில் எப்படி நடந்தது? எப்படி எனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதறிந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருந்திருக்கு. நத்திங் ஸ்பெஷல், நத்திங் டிஃப்ரெண்ட் இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய வார்னிங் அது இல்லை. நம்ம டேக் எவ்ரி டே as granted, ஒரு சாதாரண நாளாக சாதாரணமாக பண்ணிட்டோம்னா டேஞ்சரஸ். பிகாஸ் that's what அவங்களும் அதே தான் பண்ணியிருக்காங்க. நோவா பேழை கட்டுறதை பார்த்துருந்துருப்பாங்க. ஸ்டில் நத்திங் happened, nothing touched them, nothing saved them. Okay, so that is the same thing. Luke also repeats the same thing. Luke 17 இருக்கு. Okay, okay. So from the Bible we have proof of the flood. Okay, all right. Okay. The waters of the deep ன்னு பார்த்தோம்ல. This is again ஒரு just an interesting point. தண்ணி ரொம்ப பூமிக்கு அடியில இருந்தும் வாட்டர்ஸ் கீழே இருந்தும் வந்திருக்கு. மேலே விண்டோஸ் ஆஃப் த ஹெவன் ஓப்பன் ஆகி விழுந்தது. கீழே இருந்தும் வந்திருக்கு. பூமிக்கு அடியில இருந்தும் தண்ணி வந்திருக்கு. ஸோ நமக்கு இப்போ தெரியும், நம்ம கிணறுலாம் தோண்டுறோம்னா கீழே எங்கேயோ தண்ணி இருக்குல்ல, சம்வேர் ஒரு லேயர் வாட்டர் இருக்கனால தானே கிணறு தோண்டி அங்கேருந்து தண்ணி எடுக்கிறோம்ல. ஸோ அந்த வாட்டர் டேபிள் இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்லி ரொம்ப 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 டீப்பான ஒரு இடத்துலையும் தண்ணி இருந்திருக்கணும்னு ப்ரூஃப் வந்து ஒரு கல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. தே ஹவ் ஃபவுண்ட் அவுட் ரீசெண்ட்லி. கல்லுனா எப்படி எமரல்டு, டைமண்ட் எல்லாம் எப்படி கிடைக்குது இல்லை நமக்கு. இட்ஸ் அ ப்ரெஷியஸ் ஸ்டோன். கொஞ்சோண்டு கிடைக்கிறனால இட் இஸ் ப்ரெஷியஸ், பட் இட் இஸ் பேசிக்லி அ ஸ்டோன். ஓகே, ஸோ அது கல்லாக மாறி இருக்கு. சிமிலர்லி இந்த ரிங் வுடைட்ன்றது ஒரு ஒரு ரொம்ப ப்ரெஷருக்கு அடியில் இருக்கிற சில கெமிக்கல், எஸ்பெஷலி ஆக்சிஜன், ஹைட்ரஜன், அதுதானே தண்ணியில் இருக்குது இல்லை. அது ஜாஸ்தி இருக்கிற ஒரு இதில் ஃபார்ம் ஆன ஒரு இடம் ஆஃப்ரிக்காவில், ஐ மீன் சவுத் அமெரிக்காவில். தே ஹவ் ஃபவுண்ட் தட் அவுட், விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் அது தண்ணி சொலிடிஃபை ஆன மாதிரி. ஸோ சம்திங் லைக் தேட். அப்போது தண்ணி வாட்டர்ஸ் ஆஃப் த டீப்புக்கு இதை ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி வாசித்தேன். ஸோ ஐ தாட் ஐல் ஜஸ்ட் ஷேர். அப்படி ஒன்று இருந்திருக்குப்பா அப்படின்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த இது ஸோ நமக்கு தெரிகிற க்ரஸ்ட் வந்து எங்கே போச்சு. நமக்கு தெரிகிறது இவ்வளோ தூரம் தான் தெரியும். ஐ மீன் நார்மல் இப்போ கிணறுலாம் போடுறோன்னா இவ்வளோ தான் இருக்கும். அதுவே 100 கிலோமீட்டர் நமக்கு தெரிஞ்ச பூமி. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. திஸ் இஸ் ரியலி 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 டீப். ஓகே, திஸ் இஸ் லைக் 660 கிலோமீட்டர்ஸ் டவுன் பார்த்துருக்காங்க. ஓகே, சும்மா இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அதே மாதிரி மேபி இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட். ஓகே, 5-10 மினிட்ஸில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ திஸ். ஸோ இந்த வேர்ல்டு வைட் ஃப்ளட்டுக்கு எதிர்த்து பைபிளில் ப்ரூஃப் இருக்குது. வேர்ல்டு வைட் ஃப்ளட்டுக்கு பைபிளில் ப்ரூஃப் இருக்குது. பட் செக்குலர் வேர்ல்டு வந்து அதை மாற்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு ஷோ யூ சம் ப்ரூஃப்ஸ் தட் இட் வாஸ் அ வேர்ல்டு வைட் ஃப்ளட் தான் அப்படின்னு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ இந்த வெவ்வேறு கல்ச்சர்ஸ் இருக்குது பூமியில். சைனாவில் மக்கள் இருக்காங்க, மெக்சிகோவில் மக்கள் இருக்காங்க, யூரோப், யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ அங்கே எல்லா இடங்கள்லையும் அவங்களுடைய புராண கதைகளில் ஃப்ளட் இருந்தது அப்படின்னு பூமியில் இருக்க எவ்ரி குரூப் ஹேஸ் தட். பூமியில் இருக்க எனி கல்ச்சர் அண்ட் எவ்ரி கல்ச்சர் அவங்களுடைய ஓல்டு மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸோ லெஜெண்டோ ஃபோக் ஸ்டோரிஸ் அவங்களுடைய கதைகளில் ஃப்ளட்டுன்னு ஒன்று இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? பூமியில் இருக்க எல்லாருக்கும் விளங்கின ஒரு ஃப்ளட் நடந்திருக்கு. ஓகே,
ஓகே. எங்க இருந்தெல்லாம் பீப்புள் செட்டில் ஆயிருப்பாங்க, இது இந்த ரிவர் சிவிலைசேஷன், அது இருக்கட்டும். நார்மலா பயாலாஜிக்கல் மேட்டர், இந்த இந்த மரம் செடி கொடிலாம் பூமியில முங்குச்சுன்னா அழுக தான் செய்யும். கரெக்ட். மக்கி போய் டீகம்போஸ் தான் ஆகும் இல்லையா? பட் சில பர்டிகுலர் சுச்சுவேஷனில் நமக்கு அது கல்லாவே மாறிடும். இட் வில் பிகம் லைக் ராக். இட் கன்வெர்ட்ஸ் இன்டு ராக். அதுதான் ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஹேப்பன்ட். அது வந்து இப்போ எப்படி ஃபார்ம் ஆகணும், இப்போ நம்ம அதை ரிப்பீட் பண்ணணும் அந்த ப்ராசஸ்னாக்கா, சடனாக வெரி வெரி ஹை ப்ரெஷர் வித்தவுட் எனி ஆக்சிஜன். ஓகே, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் இது நடக்கக்கூடும். இட் இஸ் பாசிபிள் ஃபார் இட் டு ஹேப்பன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால் பெட்ரிஃபேக்ஷன். அது கல்லாக மாறுறது. ஓகே, ஸோ இந்த இந்த இது வந்து யூ கேன் சி, இது நார்மல் கல் இல்லை, ஒரு மரம் கல்லாக மாறின ஒரு படம். நான் படம் போட்டிருக்குது. ஓகே, இது சில இடங்களில் பூமியில், ஐ மீன் ஏர்த்தில், சில சம் சிட்டிஸ் டவுன்ஸில் ஃபுல் ஃபாரஸ்டே ட்ரீ கல்லாக மாறி இருக்கும். ஸோ தட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப யூனிக், இன்னும் ரொம்ப ரேர். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகே, ஸோ போய் பார்க்குறீங்கன்னா பாருங்கள் தயவுசெய்து. திருவாக்கரையில் இருக்குது இது அட்ரஸ். ஓகே, ஓகே. ஸோ இருக்குது, வி கேன் கோ அண்ட் சி. இப்போ பெர்மிஷன்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஐ திங்க் யூ கேன் கோ அண்ட் சி. அதனால தான் இந்த ஃபாசில்ஸ், இந்த மேமத்துன்னு ஒரு அனிமல் இருந்தது அப்படின்றதுலாம், தே காட் அ ஃபாசில், தே ஃபவுண்ட் அ ஃபாசில். அதே செமில் இந்த மாதிரி ஒரு ஃபாசில் கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா, இட் கேன் ஹேப்பன். இட் இஸ் பாசிபிள் ஒன்லி அண்டர் ஹை ப்ரெஷர், நோ ஆக்சிஜன். இப்போ 15 முழம் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே தண்ணி தேங்குற அளவுக்குன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் சாதாரண நிலத்தில், நார்மல் லேண்டில் இல்லையா? அவ்வளோ ப்ரெஷர், அண்ட் இட் ஹேப்பன் சடன்லி. ஸோ பூமி திறந்து தண்ணி, வானம் திறந்து தண்ணி விழுந்து அந்த 40 டேஸுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி நிரம்பிடுச்சு. நமக்கு வெள்ளம், ஐ திங்க் நம்ம இனஃபாக டிவிலெலாம் பார்க்குறோம். 3 நாள் தண்ணி பெஞ்சாலே எத்தனை அடிக்கு தண்ணி வந்துடுதுன்னெலாம் பார்க்குறோம். அப்போது 40 டேஸ் 40 நைட்ஸ் வேறு விதத்தில் தண்ணிலாம் வந்து ட்ரெமெண்டஸாக வந்திருக்கும். அப்போது ஆக்சிஜன் இல்லாமல் சடனாக யாரோ ப்ரெஷர் போட்ட மாதிரி. அதில் தான் இதுகளெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறீங்க. இஃப் அட் ஆல் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறீங்கன்னா, இதுக்கெல்லாம் ரீசன் இஸ் த ஃப்ளட். தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, இதுக்கெல்லாம் த ரீசன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ற ரீசனே பை ஃப்ளட் தான். அப்புறம் பெரிய மலைகளில், ஸோ அட்லஸ் மவுண்டன்ஸ், ஹிமாலயாஸ், எல்லா பெரிய பெரிய மவுண்டன்ஸ்லேயும் சீ க்ரீச்சர்ஸுடைய ஃபாசில்ஸ் இருக்குது, விச் இஸ் அகெயின் அமேசிங். எப்படி ஒரு மலைக்குள்ளே இருக்க முடியும்? தண்ணி இருந்திருந்தால் தண்ணியில் வாழும் ஜீவன் அதில் அப்படியே ஒட்டி செத்து போய் அது ஃபாசிலாக மாறிருக்கு. கரெக்ட், இஸ்ன்ட் இட்? அதோடைய ஷெல்ஸ் இருக்குது. எத்தனை சீ ஷெல்ஸ் இன் ஹிமாலயாஸ் அண்ட் அட்லஸ் மவுண்டன்ஸில் இருக்கலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ செக் இட் அவுட், தட்ஸ் ஆல்சோ நைஸ். பெட்ரோலியம் ஃபார்ம் ஆனதே பிகாஸ் ஆஃப் த கார்பன். அந்த ஜீவராசிகள் சேம் பாயிண்ட், ஹை ப்ரெஷர், நோ ஆக்சிஜன், சடன்லி வென் யூ டூ இட், அது மக்கி போய் ஃபார்ம் ஆகிற அனதர் ஃபார்ம் வந்து ஆயில், பெட்ரோல். ஓகே, அதுவும் அதெல்லாம் இட் இஸ் கால்ட் ஃபாசில் ஃபியூவல். ஏன்னா ஃபாசில்ஸ் தான் அதில் இருக்குது, அதனால வந்த ஃபியூவல் தான். ஏன் இவ்வளோ பயம்? ஐயோ பெட்ரோல் முடிய போகுதுன்னா அது அவ்வளோதான் இருக்கும். there's a limit, you cannot make more. இல்லை, ஹியூமன் பீயிங்னால செய்ய முடியாது. இன்ட்ரெஸ்டிங், ரைட்? இதெல்லாம் ஃப்ளட்னால. ஃப்ளட் இஸ் தி ஒன்லி ஆன்சர் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, அதே மாதிரி சில லேண்ட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ கிராண்ட் கேனியன் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதான் கிராண்ட் கேனியன். ஸோ இது ஒருவேளை பார்க்க சின்னதாக தெரியலாம். இந்த உயரம் வந்து மோர் தென் 1.5 மைல் 2 மைல்னு இருக்கும். 2 மைல் ஆழத்தில் இருக்குது இது. அதான் கண்ணுக்கு பார்க்க முடியாத அமேசிங் பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த 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 பிளவு டிஸ்டன்ஸே மோர் தென் 2 கிலோமீட்டர்ஸ் அப்படி இருக்கும். வி ஆர் ஸோ ஸ்மால். இந்த இதுக்குள்ளே இமேஜின் பண்ணிங்கன்னா இதெல்லாம்
வந்து டிப்பிக்கலா என்ன சொல்லுவாங்க, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இந்த ஆறு ஓடி, 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 ஓடி அத தேய்ச்சு, 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 தேய்ச்சு இப்படி ஃபார்ம் ஆச்சு. இதுதான் நார்மல் சயின்ஸ் பீப்பிள் சொல்லுவாங்க. பட் தே ஆல்சோ நோ இந்த ஓரங்கள்ல இருந்து செடிமெண்ட்ஸ் எடுக்கலாம்ல. அது கொஞ்சம் கொஞ்ச நாளா நடந்தா அந்த செடிமெண்ட்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சடனா நடந்தா வேற மாதிரி இருக்கும். ஸோ இது நெறைய இடங்கள்ல சடனா நடந்ததுக்கு ப்ரூஃப் இருக்கு. லைக் சர்ருன்னு நடந்த மாரி இருக்கு. நெறைய இன்னும் கூட நெறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நானு சயின்ஸ் லெசனாட்டம் ஆக்கிருவேனோன்னு எனக்கு ஒரு பயம். ஸோ ஐ அம் நாட் டூயிங் தட். இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. வி வில் கம் பேக் டு இட். ஸோ 7 டேஸ் ஹி வெயிட்டட். ஓகே. என்னோட கர்சர் தெரியுதா? நான் எங்க ஆரோ வச்சிருக்கேன்னு தெரியுதா? தெரியலையோ? ஸ்க்ரீன் பார்க்குறீங்கன்னா பாருங்க. டே 0ன்னு இருக்கும். இந்த இங்க நோவா தெரியுதுக்கா நல்லா தெரியுது. ஸோ டே 0 தான் ஃப்ளட் ஸ்டார்ட்டிங். ஸோ 7 டேஸ்க்கு முன்னாடியே கடவுள் என்டர் பண்ண சொல்லி ஹி வெயிட்டட் 7 டேஸ். 40 நாள் மழை பெய்யுது. ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது பேழை. மழைலாம் சாரி மழை நின்றும் 150 டேஸ் தண்ணி இருந்தது. ஸோ ஆர்க் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 73 டேஸ்க்கு அப்புறம் தான் 1 டே 10th மந்த்ன்னு இருக்கும். அதில் மலையெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு காக்காவை அனுப்புகிறாரு அவர். ஓகே. அது திரும்பி வந்துடும்ல. அப்புறம் டவ் அனுப்புவார், திரும்பி வந்துடும். அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் கழிச்சிட்டு இன்னொரு 7 டேஸ் கழிச்சிட்டு இன்னொரு டவ் அனுப்புவார். அது திரும்பி வராது இல்லை, இது வரும்போது வரும். ஸோ ஃப்ளட் இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ இன்னும் இருப்பாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் 1 டே 1 மந்த். ஸோ லிட்ரலி 1 இயர். ஓகே. தான் he opens the door and then he comes out. ஸோ ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம இன்னும் we are still in flood starting. பேழையில் உள்ள ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லை, டோர் பார்த்தோம், அந்த பிட்ச் கீழ் பூசுறதை பற்றி படித்தோம், கம்முன்றதை படித்தோம், ஒன் டோர்ன்றதை படித்தோம். ஸோ அந்த அந்த லவ்விங் ஒண்டர்ஃபுல் கிரேட் பாயிண்ட்ஸ் படித்தோம். இனிமே ஃப்ளட் முடிஞ்சு திரும்ப அவங்க நிலத்துக்கு போகிற அந்த பாயிண்ட்ஸ்லேயும் நிறைய லெசன்ஸ் இருக்குது. we will start again next session. ஓகே. நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணும்போது. எனி தாட்ஸ்? ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. இதை பற்றி கிளாரிஃபை பண்ணணும்னாலும் சொல்லுங்க. கம்பேரிஷன் ஆஃப் மோசஸ் அண்ட் நோவா நிஜமாவே செம்மையா இருந்துச்சுக்கா. அந்த பேஸ்கெட்டில் ஆர்க். ஆமா, அது 2 பேருமே ஏதோ ஒரு பைபிள் இருக்க கேரக்டர்ஸ்லாம் ஏற்கனவே டிட்டர்மைன் தான். பட் இவங்க 2 பேருக்குமே இவ்ளோ கிரேஸ் இருக்கு. இதுக்கு பின்னாடி இதுக்காக தான் இவங்க 2 பேருமே தான் செம்மையா இருந்துச்சு நிஜமாவே. தேங்க் காட். அதனால தான் we need to plead for him to choose us. Make sense? கரெக்டா? நானும் செலக்ட் பண்ணப்படணும், நான் என்னையும் அழைச்சிக்குங்க, நானும் உங்கள் சைடில் வந்துடுறேன் அப்படின்றது ஷுட் பி ஆர் ப்ரேயர். அந்த ஷூரிட்டி அந்த ஷூரிட்டி வந்த பிறகு நம்ம தாட்டும் அவருக்கு ஐ எம் அ வாரியர் ஃபார் ஹிம், ஐ எம் அன் அம்பாசிடர் ஃபார் ஹிம் அப்படியே தான் இருக்கும். அவருக்காக நான் வேலை செய்கிறேன். எப்படி பால் பீட்டர்லாம் இருந்தாங்க, எப்படி டிசைபிள்ஸ் இருந்தாங்க, அவங்க தங்களை பற்றினே நினைக்கல, தங்களுக்காகன்னு ஜெபம் பண்ண மாதிரி இல்லை, ரைட்? அவருடைய காஸ்பல் நல்லா போகணும், அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். அங்கெல்லாம் பீப்புள் இருக்காங்க, அழிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நியூஸ் போய் கிடைக்கணும். அதுவே தான் அவங்க ப்ரேயர், அவங்களுடைய கன்சர்ன் எல்லாம் அப்படி தான் இருந்தது. கரெக்டான டாக்டரின் வழங்கிடணும், தப்பாக புரிஞ்சிருக்கவங்களுக்கு கரெக்ட் கிளாரிஃபை பண்ணி விடணும். எப்படி அந்த லிடியாலாம் அப்பல்லோஸுக்கு கரெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ that was their main, that's what they focused on. That's the lesson we need to learn. More and more looking at Jesus, focus is on Jesus, centering on Jesus. Earthly life கொஞ்சம் priority கம்மியாயிடும், தானாவே கம்மியாயிடும். God's grace. Cool. Thanks பா. keep in, I mean வேற ஏதோ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் வந்தாலும் just send a message or share.
ஓகே. ஷூர் அக்கா, ஷூர். ஷூர். ஆல் ரைட். சொன்னா ப்ளீஸ் ப்ரே பண்ணுவீங்களா? இருக்கீங்களா சொன்னா? ஓகே பாப்ரே. சரிடா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா, கிருபையும் இரக்கும் தயவும் நிறைந்த பிதாவே, இதோ உமது பாதத்துல வந்து தகப்பனே உமது வேதத்தை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா, அந்த வேதத்துல மறைந்திருக்கிற அப்பா அதிசயங்களை உண்மைகளை தகப்பனே எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரோட துணை கொண்டு அப்பா எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்றதுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களேப்பா, அதற்காக நன்றி அப்பா. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம எங்களையும் தகப்பனே நீங்க உமது வேதத்தினால அப்பா அந்த சத்தியத்தை சத்தியம் உள்ளதபடி அறிந்து கொள்றதுக்கு கிருபை கொடுத்திருக்கீங்களே அப்பா, அதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, பாமலவை நீங்க பயன்படுத்துறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இன்னும் அநேகர் இந்த கூடுகையில வந்து சேர்ந்து தகப்பனே இது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. பிரயோஜனம் இன்னும் அதிகமாக பாமலாவை இன்னும் அதிகமாக பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா, பாமலாவை ஆசீர்வதிங்க, பிரதரை ஆசீர்வதிங்க தகப்பனே. பேரண்ட்ஸை ஆசீர்வதிங்க, பிரதரை அவங்க பாமலாவோட பிரதரை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, அவங்க குடும்பத்தோட தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க அப்பா. ஊழியத்திற்கான வழி வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. அப்பா, அநேகரை அந்த சுவிசேஷத்தை சொல்ற கிருபையை அப்பா பாமலாவை கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறப்பா. மகளுடைய வாஞ்சையை தகப்பனே நீங்க வாய்க்க பண்ணுங்க அப்பா. என்னென்ன அவர்கள் வேண்டி இருக்கிறார்களோ அந்த அத்தனை காரியத்தையும் அப்பா அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் கற்றுக்கொண்டதை எங்களோடு வைத்துக் கொள்ளாமல் அப்பா அநேகருக்கு நாங்கள் சொல்லுகிற பாத்திரமாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் அப்பா நாங்கள் நல்லா இதை கற்றுக்கொண்டு அப்பா அநேகருக்கு போய் அப்படியே நாங்களும் சொல்லிக் கொடுக்கணும் தகப்பனே. அப்பா, இன்னும் அநேகரை உமக்குள்ள வழி நடத்தணும் தகப்பனே. அந்த கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, எங்களையும் ஆசீர்வதிங்க, எங்களோட தேவைகளையும் சந்திங்க தகப்பனே. அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எங்களுக்கு நல்ல ஹெல்த் ஆரோக்கியத்தையும் நீங்க கொடுங்க தகப்பனே. இது எல்லாவற்றும் எங்கள் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு ஜெபம் செய்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ். தேங்க்யூடா.